செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்று வந்தாலும் பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் குடும்பத்தின் உறுப்பினர் போல தானே அவர் வந்துட்டு பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு. அத வந்து திமுகல இருக்கிற தொண்டர்களே, நிர்வாகிகளே எவ்வளவு கடுமையான அதிருப்திய தெரிவிச்சாங்க. நீங்க வந்து என்னமோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வெளிய போயிட்டு வந்த மாதிரி, உன் தியாகம் பெரிது, உன் வீரம் பெரிது அப்படின்லாம் சொல்லி அப்படியே டயலாக் விட்டு முதல்வர் அவர்கள் ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மேடையில இது பண்றாரு. கோயம்புத்தூர்ல போய் அவர் ஒரு கம்பேக் குடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர புகழ்ந்து பேசுறதாகட்டும். இதெல்லாம் எத காட்டுது அப்படின்னா, எந்த வகையிலுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு தார்மீகமான ஒரு நியாயம், நேர்மை, நாங்க வந்து கிளீன் ஹேண்டா இருக்கணும். ஒரு சுத்தமான அரசியல மக்களுக்கு குடுக்கணும். என்னோட கட்சியில லஞ்சம், ஊழல் அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு நல்ல விஷயமும் திமுகல இல்ல. லஞ்சம் ஊழல் தானே பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாயா? வாயா வாயா அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து ஆமா நாங்க அவருக்கு பணம் குடுத்தோம்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்ச ஊழல் வழக்குல நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஜெயில்ல இருந்துட்டு வந்த ஒருத்தரை நீங்க அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா, அப்ப திமுகங்கிறது என்ன மாதிரியான ஒரு கட்சின்னு நீங்க மக்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பிம்பத்த கொண்டு வர்றீங்க. அப்ப மக்களுக்கு என்னன்னா, அப்பா இந்த கட்சியில தானேப்பா, இவங்களுக்கு கொள்ளையடிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்ப்பா. அப்புறம் முதல்வரே அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப நம்மலாம் என்னப்பா? அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உங்கள என்னன்றத புரிஞ்சுக்கிறதுக்கான அதுக்கு ரொம்ப தெளிவான என்னென்ன பேசணுமோ, அது எல்லாமே நீங்க தெளிவா பண்ணிட்டு இருக்கிறீங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த மோதல்ன்ற உருவாக காரணம் என்ன மேம்? இல்ல மோதல்ங்கிறதுலாம் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் எல்லா இடத்துலயுமே என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, நீங்க யாரெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமா வந்து லஞ்சம், ஊழல் இதுல மாட்றீங்க, என்னென்ன மாதிரி டெண்டர்ல ஊழல் பண்றீங்க, இங்க பொதுமக்களுக்கு இடையூறு பண்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்றீங்க, அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்து 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 சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல இவர் வந்து இந்த டாஸ்மாக் பத்தி பேசுறப்போ, இந்த டாஸ்மாக்ல நடக்கிற அந்த ரூ. 10 ஒரு நாளைக்கு ரூ. 10 ஒரு பாட்டிலுக்கு நீங்க வாங்குறீங்கன்னா, அப்ப அதுல ஒரு நாளைக்கு எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இங்க வந்து லஞ்சம் ஊழலா, பிளாக் மணியா இங்க வருது இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்றத பத்தி பேசுறப்போ, இப்ப சம்மந்தமே இல்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உன்னோட வாட்ச பத்தி சொல்லு, வாட்ச் பில்ல கொடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் மேல வந்து பொய்யான ஒரு இதை வந்து எடுத்து விடுறதுக்கு, அதுக்கப்புறம் அவர் பட்சம் இப்படியே வந்துட்டு இருக்கு. சோ அண்ணாமலை அவர்கள் அவரோட வாட்ச் பில்ல காமிச்சிட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து லஞ்சம் ஊழல் வாங்கலன்னு உங்களால நிரூபிக்க முடிஞ்சா? இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு இதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. திரும்ப இப்ப கோர்ட்டு கூட உங்களை கேள்வி கேட்டிருக்கு. எந்த பதவியிலயும் இல்ல, எனக்கு எந்த பொறுப்பும் இல்ல, நான் வந்து யாரும் வந்து சாட்சிகளை யாரையும் வந்து நான் வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே வந்துட்டு, வெளியே வந்து அடுத்த நாளே நீங்க வந்து அமைச்சர் பதவியை ஏத்துக்கிறீங்க. அப்போ நீங்க எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சரா இருக்கிறப்போ, நீங்க போய் அந்த சாட்சிகளை வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டீங்களா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராதா? திருப்பி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. எப்படி நீங்க வெளியே போனோம்னா நீங்க வந்து பதவி ஏற்கலாம்? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க திரும்ப வந்து கோர்ட்ல ஆஜராகுங்கன்னு சொல்லி இப்ப உச்சநீதிமன்றம் அடுத்த ஹியரிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கோர்ட்டுக்கும் கேஸுக்குமா அலைஞ்சுகிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் வந்து யூனிவர்சிட்டியா போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தா கடுப்பு வரதானே செய்யும் அவருக்கு. அதே போல இப்ப அண்ணாமலை அவர்கள் அடுத்த ஒரு இதுன்னு வச்சிருக்காரு. அதானியையும் பிஜேபியும் நீங்க சம்பந்தப்படுத்தி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறப்போ, இப்ப அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. இங்க நீங்க வந்து அதானி கூட வந்து நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்களா இல்லையா? இங்க மின்சாரத்துறையில நீங்க அதானி கூட நீங்க இது பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டா, அதுக்கு ஆமா இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் எடுத்து வெளியே போட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம, அதாவது இங்க திமுகவோடதே என்னன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் அவங்க கிட்ட இல்லைன்னா இம்மீடியட்டா அடுத்தவங்க என்ன பண்றதுன்னா, யார் அந்த கருத்தை வச்சாங்கன்னா அந்த கருத்தை சொன்னவன அட்டாக் பண்றது, பர்சனல் அட்டாக் பண்றது, கேரக்டர் அசாசினேட் பண்றது, அவங்க குடும்பத்துல இருக்கவங்களை இழுத்து பேசுறது, இந்த மாதிரியான ஒரு கேவல அரசியல், அதாவது ஒரு சித்தாந்த அரசியல், கருத்தியல் ரீதியிலான மோடலே இங்க கிடையாது. இங்க தனி மனித தாக்குதல், அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது, நாகரிகம் இல்லாத ஒரு அநாகரிகமான அரசியலை முன்னெடுக்கிறது தான் வந்து இன்னைக்கு திமுக வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க, கான்சியஸா பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு அதானி சந்திக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டாரு மேம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு ரூம் நம்பர் வரையும் சொல்ல காரணம் என்ன மேம்? அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாங்க முதல்வர் பார்த்தாருன்னு நான் சொல்லலை எங்கேயும் அப்படின்னு சொல்றாரு. முதல்வர் பார்த்தா என்ன, அவர் மருமகன் பார்த்தா என்னன்னு கேட்கிறாரு. அவரோட மருமகன் போய் பார்த்திருக்காரு. நாங்க என்ன சொல்றோம் அதையும் தெளிவா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஒரு தொழிலதிபர் அவர். ஒரு தொழிலதிபரை நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க இன்னைக்கு மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, நம்மளோட ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற சுயசார்பு பொருளாதாரம். நம்மளோட பாரத தேசம் வளரணும்னா, நீ ஒரு பெரிய கோடி சொன்னா எங்கேயோ ஃபாரின்ல இருக்கவனா தான் இருப்பான், அமெரிக்காக்காரனா இருப்பான், லண்டனா இருப்பான்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நம்ம இந்தியால இருந்து வரணும் அப்படின்றது தான் மோடி அவர்களோட தான் இருக்கு. அப்ப இந்தியாவில் இருக்க எல்லா தொழிலதிபர்களையும் ஊக்குவிக்கணும், ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய உண்டாகணும், நிறைய கம்பெனிகள் உருவாகணும் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களோடது. இதே காங்கிரஸ்ல வந்து ஒரு 3 டிஜிட்ல இருந்த ஒரு 700 1000க்குள்ள இருந்த ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு மோடி அவர்களோட ஆட்சியில இந்த 10 ஆண்டு கால முடிவுல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப்ஸ்
லட்சக்கணக்கான புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்காரு, ஏகப்பட்ட தொழிலதிபர்களை உருவாக்கியிருக்காரு மோடி அவர்கள். அப்ப மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல ஒரு கடக்கோடியில கன்னியாகுமரியில நான் ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பிசினஸ் பண்றவரும் ஒரு தொழிலதிபர் தான். நீங்க அங்க பண்ற அதானியும் ஒரு தொழிலதிபர் தான். எல்லாரும் முக்கியம். நாளைக்கு இந்த கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு தொழிலதிபர் இன்னைக்கு இந்தியாவிலே இல்ல வேர்ல்டுலயே ஒரு மிகப்பெரிய அளவு வரக்கூடிய அளவுக்கு வரலாம். அப்போ நீங்க எதுக்கு தொழிலதிபர்களை டார்கெட் பண்ணி ஒண்ணு அம்பானி அட்டாக் பண்றது, இல்லைன்னா அதானி அட்டாக் பண்றது? ஏன் கார்பரேட் அப்படின்னா அம்பானி அதானி மட்டும் தானா? இன்னைக்கு இந்த சன் நெட்வொர்க் இருக்கு, அது வந்து கார்பரேட் கிடையாதா? கலைஞர் நெட்வொர்க் இருக்கு, இது வந்து கார்பரேட் கிடையாதா? நீங்க போய் ஐசிசில போய் கிரிக்கெட்டை வந்து உட்காந்து ஏலம் எடுக்கிறாங்களே இவங்க காவியா மாறன் அவங்க, அவங்களா கார்பரேட் கிடையாதா? ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து கார்பரேட் கிடையாதா? திமுக குடும்பமே வந்து திமுக கழகமே வந்து ஒரு கார்பரேட் தானேங்க. அப்ப நீங்க இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயில வந்து இயங்கிட்டு இருக்க நீங்க ஒரு கார்பரேட், நீங்க அம்பானி அதானின்னு எதுக்கு நீங்க உங்களை கை காட்டிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க வந்து இன்டைரக்டா வந்து அவங்களோட டீலிங் வச்சுப்பீங்க. சபரீசன் அவர்கள் போய் அதானி அவர்களை சந்திச்சாரு லீலா பேலஸ்ல அப்படிங்கிற மாதிரியான தகவல் நிறைய வந்துச்சு. அதானி அவர்கள் வந்து வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு, சபரீசன் அவர்களை சந்திச்சாங்கன்றது அந்த நேரம் நிறைய கிசு பரபரப்பா வந்துச்சு. நாங்க என்ன சொல்றோம், உங்களுக்கு எதுவும் நீங்க உங்களோட மடியில கனம் இல்லைன்னா ஓப்பனா பிரஸ் கூப்பிட்டு இது பண்ணிட்டு ஒரு நட்பு முறையான இல்ல தொழில் ரீதியான மீட்டிங் அப்படி சொல்லி மீட் பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீங்க அதை விட்டுட்டு இப்போ வரைக்கும் நாங்க மீட் பண்ணல அப்படிலாம் எதுவுமே இல்லை, எதுக்காக பூசி முழுவுறீங்க? ஆனா நீங்க டீலிங்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதானி குழுமத்துக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு அங்க டெண்டர் கொடுக்குறீங்க? இவர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பதவி ஏத்துக்கிறாரு அப்படின்னோடனே வாழ்த்துக்கள் உதய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதானி அவரோட பையன் உதய் அண்ணான்னு சொல்லி இது போடுறாரு, போஸ்ட் போடுறாரு. அப்ப உங்களுக்குலாம் நீங்க என்ன அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவுல இருக்கீங்க? எதுக்குங்க ஊருக்கு வெளியில இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எதுக்கு வந்து தேவையில்லாம நீங்க வந்து ஒரு இந்தியாவோட இதை வந்து நீங்க வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமா, இந்தியாவில இருக்க தொழிலதிபர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இது வெளியில இருக்கிறவன் வெளிநாட்டுக்காரன் வந்து சரி பண்றான், இந்தியாவில இருக்க தொழிலதிபர்கள்லாம் இப்படி வளர்ந்துட்டு போறாங்களேன்னு நம்ம மேல அவதூறு பரப்புறானா? நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறீங்கன்னா எதுக்கு இந்தியாவுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு இந்தியாவில எதுக்கு அரசியல் பண்றீங்க? அதுதான் நாங்க கேட்கிறோம். அதானியை போய் நீங்க பாக்குறது தப்பே கிடையாதுங்க, ஒரு தொழிலதிபர். நீங்க போய் பாருங்க, நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க. இப்ப ஏதோ ஒரு கம்பெனியை கொண்டு வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க, அதுல ஒரு ஆயிரக்கணக்கான தமிழக மக்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, வேலை கொடுங்க, இதெல்லாம் செய்யணுங்க முதல்வர். இதுல தப்பே கிடையாது. ஆனா நீங்களும் சேர்ந்து நின்றுக்கிட்டு ஏதோ அந்த தெரு ஓரத்துல நின்றுக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு இது பண்ற கோஷம் போடுறவங்க மாதிரி அதானி ஒழிக அம்பானி ஒழிக அப்படின்னீங்கன்னா தொழிலதிபர்கள் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு இங்க தொழில் தொடங்கல, புது இண்டஸ்ட்ரீஸ் வரல அப்படின்னா இங்க எப்படி நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு வளர்த்து கொண்டு போவீங்க? அடுத்த இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குவீங்க? அடுத்த அம்பானி அதானி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து உருவாகணுன்ற ஒரு விஷன் கூட உங்களுக்கு இல்ல. நீங்க இப்ப அதானி அம்பானினா அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு வச்சீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டுல புதுசா தொழில் தொடங்கி ஒரு அடுத்த லெவலுக்கு வளரணுங்கிறவனுக்கு ஒரு பயத்தை அச்சத்தை தானே நீங்க உருவாக்குறீங்க. அப்ப இதை தான் நாங்க எதுக்குறோம். நீங்க அப்ப அண்ணாமலை அவர்கள் தெளிவா என்ன சொல்றாருன்னா, முதல்வர் எங்கேயும் மீட் பண்ணான்னு நான் சொல்லல, முதல்வரோட மருமையை மீட் பண்ணான்னா முதல்வரை மீட் பண்ணான்னா. அப்ப அதை மீட் பண்ணீங்கன்னா ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க, எதுக்கு மீட் பண்ணேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் என்ன மீட் பண்ணீங்களோ அதுக்கான ப்ரூஃபை கொடுக்குறேங்கிறது, அவ்வளவுதான். தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து பாஜக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல கூற காரணம் என்ன மேம்? ஒரு மாநிலத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு திட்டம் தானே அது, கலைஞர் கைவினை திட்டம்ன்றது, அதையே வந்துட்டு பாஜக நிறுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க? அதாவது ஆல்ரெடி மத்திய அரசால விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப முன்னாடியே கொண்டு வந்து இங்க தமிழகத்துல இருந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு மேல அதுக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல அந்த விஸ்வகர்மான்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு, அதாவது விஸ்வகர்மா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இதை வந்து உருவாக்குறவங்க, அதாவது தன்னோட கையால கைவினை திறனால ஒண்ணு உருவாக்குறவங்களுக்கு பேரு விஸ்வகர்மான்னு. அந்த விஸ்வகர்மாங்கிற சமுதாயத்தை பேரா கொண்டவங்களும் இருக்காங்க, சில குறிப்பிட்ட பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. இது இல்லாம அந்த கைவினை தொழிலை செய்யறவங்களும் இருக்காங்க. அப்ப ரொம்ப தெளிவா அதுல போடுறாங்க, அந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு 5 கேட்டகரியில போட்டிருக்காங்க. இது இல்லாம ஒரு 13 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யாரா இருந்தாலுமே நாங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த கைவினை சார்ந்த தொழிலை செய்கிறோம், பாய் பின்னுதல், பொம்மை செய்கிறது, அப்புறம் வந்து கல் தச்சர், அப்புறம் வந்து பொற்கொள்ளர், இந்த மாதிரி கைவினை சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு லோன் கொடுக்கணும், மானியம் கொடுக்கணும், 3 லட்சம் வரைக்கும் வந்து சப்சிடியோட லோனு, வட்டி இல்லா கடன், இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களை அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை கொண்டு வராங்க. நீங்க என்ன பண்றீங்க உடனே, இங்க நாங்க வந்து சமூக நீதி காக்கிற அரசு, நாங்க வந்து இதை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தடை பண்றீங்க. அப்போ தமிழகத்துல இருந்து 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இதே மித்த மாநிலங்கள்ல அப்ளை பண்ணவங்களுக்கு லோன் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தமிழகத்துல 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணவங்கள நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து அவமானப்படுத்தி இருக்கிறீங்க, அவங்களுக்கு அந்த லோன் கிடைக்க விடாம பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய கைவினை கலைஞர்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு வருது. நீங்க எதுக்காக வந்து மத்திய அரசு எங்களுக்கு ஒரு நலத்திட்டத்தை கொடுத்தா அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க, நீங்களே எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, கொடுக்குற மத்திய அரசு நீங்க தடுத்தா எப்படின்னு சொல்லி அந்த கைவினை கலைஞர்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு வரவும் உடனே இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அதை உள்டாவா திருப்பி போட்டு கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்று கொண்டு வராங்க. அப்போ இது எப்படின்னா,
சென்னை சேலம் 8 வழிச்சாலை வந்தப்போ அப்படியே உருண்டு புரண்டு அழுது எதிர்ப்பு பண்ணுவாங்க. அதே இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அதை அப்படியே கொஞ்சம் பேரை மட்டும் மாற்றி சேலம் சென்னை 8 வழிச்சாலைன்னு போட்டு அதுக்கு அப்ரூவலை கொடுத்து வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்போ இதே மத்திய அரசு பண்றத விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வந்தா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதே இவங்க அப்பா பேரை வச்சு கலைஞர் கைவினை திட்டம்னு வச்சா ஆஹா ஓகோன்னு நீங்க கொண்டு அப்ப நீங்க வந்து குலக்கல்வியை குலத்தொழிலை ஊக்குவிக்கலையா? என்னங்க இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவே இல்லாத ஒரு சென்ஸே இல்லாத எதுக்குங்க நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப மக்கள் வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதுல 18 வயசுல இருந்து எலிஜிபிலிட்டி இருக்கு மத்திய அரசோட திட்டத்துல. நீங்க 35 வயசு வச்சிருக்கீங்க எலிஜிபிலிட்டி. அப்போ ஒருத்தன் ஒரு தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், என்ன ஒண்ணு பண்ணணும்னா 35 வயசு வரைக்கும் அவன் காத்துட்டு உட்காந்துருக்கணுமா? அப்போ 25 வயசுல நான் வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு காலேஜ் முடிக்கிறேன், நான் ஒரு பிஜி முடிச்சிட்டேன், நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா எங்க அப்பாவோட எடுத்து நான் பண்றேன், அடுத்த லெவலுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா 35 வயசு வரைக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா? அப்போ நீங்க என்ன மாதிரி ஒரு சென்சிட்டிவா அது பண்றீங்க? நீங்க எல்லாமே இப்படிதான். மத்திய அரசு திட்டங்கள் எல்லாத்துலயும் நீங்க ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அதுல 1 2 மாட்டிக்கிட்டு நாங்க அது பண்ணுவோங்கிறீங்க. அப்ப குலத்தொழில் குலக்கல்வி இதை பத்தின எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம ஒரு புரிதலும் இல்லாம வெட்டியா நீங்க வந்து இந்த ஒரு வரட்டு தவளை மாதிரி கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு செஞ்சதே செஞ்சுக்கிட்டு நீங்க மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்கன்ற ஒரு கொஞ்சம் கூட ஸ்மரணம் இல்லாம நீங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து மக்கள் வந்து என்ன நினைச்சிருக்கீங்க? அண்ணாமலை அவர்கள் அந்த ட்வீட் போட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு மறு வச்சுக்கிட்டு மீசியை மாத்திக்கிட்டு ஆளே வேறையாங்கிற மாதிரி நீங்க அந்த பழைய காலத்து சினிமா மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தான் மாறு வயசுல வந்திருக்கேன்ல அப்படின்னா என்னையா மாறு வயசுனா மறு வச்சிருக்கேன்லங்கிற மாதிரி நீங்க அந்த பேரை மட்டும் மாத்திட்டு இது பண்றீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப 8 லட்சம் பேருக்கு நீங்க இதில் கொடுப்பீங்களா? அங்க வந்து வித் ஸ்டைபண்டோட வந்து 15 நாள் ட்ரைனிங், ஒரு நாளைக்கு 500 ரூபா மேனிக்கு வந்து ஸ்டைபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஸ்டைபண்ட் கொடுத்து கொடுப்பீங்களா? அந்த 8 லட்சம் பேருக்கும் கொடுப்பீங்களா? இல்ல நீங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஆஸ் யூஷுவல் நீங்க கொண்டு வர திட்டத்துல எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்க, யார் யார் உங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு தான் நீங்க பார்த்து கொடுப்பீங்க. பொதுமக்களுக்கு உங்களால எந்த பயனும் கிடையாது. அப்ப அதே மாதிரி இதையும் அந்த கேட்டகரியில கொண்டு வந்துருவீங்க. பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லாம விஏ ஓட்ட போய் கையெழுத்துவாங்க அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி நீங்க இதையும் வந்து ஒரு 10ஓட 11னா இது எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ உண்மையான கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கணும், நம்ம நாட்டோட திறமையை உலக அளவுக்கு கொண்டுட்டு போகணும். இங்க நம்ம செய்யற ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்கிறது நமக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. ஆனா அது வந்து ஒரு உலக அதிசயத்துல ஒண்ணு. எப்படி வந்து ஒரு கிராவிட்டியை வச்சு அவங்க வந்து ஒரு சாதாரண கைவினை கலைஞனுக்கு எப்படி அந்த புவியீர்ப்பையோட இதை வச்சு நீ எப்படி தலையில சாச்சாலும் அந்த பொம்மை கீழே விழாது, திரும்ப அதை வந்து ஆடிக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அதிசயம். உலகத்துல இருக்க எல்லா இடங்கள்லயும் வந்து இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை வாங்கிட்டு போறாங்க. அப்ப இதை வந்து நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல போடலாம், நெக்ஸ்ட் வந்து அடுத்த கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதி பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்ப அடுத்த லெவலுக்கு அந்த அந்த கைவினை கலைஞர்கள் போகணும் அப்படின்னா அந்த ஒரு 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 எதிர்நோக்கோட அவர் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச பாரதத்தை நோக்கி மோடி அவர்கள் போயிட்டு இருந்தா நீங்க இன்னும் இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு நாங்க இதுவே ஆட்சியை பண்றது, இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன், இது எங்க சமூக நீதி இப்படியே பேசிக்கிட்டு நீங்க இன்னும் கும்முடி பூண்டை தாண்டறதுக்குலாம் கிடையாதுங்க. நீங்க உங்களோட கோட்டையை விட்டே தாண்டறதுக்கு, கோபாலபுரத்தை விட்டே தாண்டறதுக்கு நீங்க தயாரா இல்ல. தமிழக அரசியல் எப்படி இருக்கு, தமிழக மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, நீங்க தமிழக இளைஞர்கள் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி வளரணும்னு நினைக்கிறான், எப்படி தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறான், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணணும், எப்படி அந்த பிசினஸை வேர்ல்டு லெவல்ல கொண்டு போகணுங்கிறதா இன்னைக்கு இளைஞர்களோட தான் இருக்கு. நீங்க இன்னும் இளைஞர்களை வந்து உங்களுக்கு கோஷம் போட்டுட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு அண்ணா நாம வாழ்க கலைஞர் நாம வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இளைஞரா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த 26 எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி வந்து மோடி அவர்கள் வந்து இந்த பாரத தேசத்தை வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டுட்டு போகணும்னு யோசிக்கிறாங்க, நீங்க எப்படி இன்னும் பின்னோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கான பதில வந்து 2026ல கண்டிப்பா மக்கள் வந்து சொல்லுவாங்க. அது டங்ஸ்டன் சுரங்கம் வந்துட்டு தடுத்து நிறுத்தப்படுமா தமிழகத்துல? இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மத்திய அமைச்சர் சந்திச்சு கடிதம்லாம் கொடுத்திருக்காரு, தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு அதுக்கு சொல்லியிருக்காரு. டங்ஸ்டனுக்கு ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசியிருக்காரு. அவங்க ஏற்கனவே டெண்டர் விட்டுருக்கப்போ 10 மாசம் வாயவே திறக்காம கோமா ஸ்டேஜ்ல இருந்துவிட்டு இன்னைக்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னோடனே இங்க உள்ள புத்து வாழ்த்தி அடிச்சுக்கிட்டு என்னோட முதல்வர் பதவியே போனாலும் சரி ஆனா வந்து நான் வந்து இதை வரவிட மாட்டேன்றாரு. இந்த மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து மித்த விஷயத்துக்குலாம் பேசினா நல்லா இருக்கும். இங்க தமிழ்நாட்டுல மதுவால இவ்வளவு கொடுமை நடக்குது, எங்க கட்சியில இருக்கிறவங்க மது ஆலைகளை மூடணும், அது அப்படின்னா நான் முதல்வர் பதவியை விட தயாரா அப்படின்னு சொல்லணும். இந்த கஞ்சா போதை இது மாதிரி எவ்வளவு கொடுமை நடந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முட்டு முழுக்க ஒழிக்கணும் இல்லையா, நான் என் முதல்வர் பதவியை திறக்கிறேன்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்க ஒண்ணுமே உப்பு பெறாது, நீங்களே அப்ரூவல் கொடுக்கல, அப்ப பேசாம இருந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கல, அதுக்கு என்ன ரீசன் சொல்லல, பேசாம இருந்துட்டு நீங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவும் சட்டசபையில இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போடுறீங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் அதுக்கு சொல்லியிருக்காங்க, நாங்க டெல்லியில போய் அவங்க கிஷன் ரெட்டி அமைச்சர் உங்களை பார்த்துட்டு மினிஸ்டர் கிட்ட வந்து நாங்க வந்து இந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்குறோம், நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு முடிவோட வரோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பொறுப்பா அவர் கிளம்பி டெல்லிக்கு போயிருக்காரு. இங்க முதல்வர் அவர்கள் வந்து கேரளாவுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டாரு. அறிக்கை விடுறதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு இல்ல. ஏன்னா இங்க இறங்கி மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு யோசிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு நேரம் கிடையாது. போட்டோ ஷூட் எடுக்கணும், அறிக்கை விடணும்,
மீடியா கையில இருக்க அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு பொறுப்பான அரசியல்வாதியா, மக்கள் மேல அக்கறை இருக்க அரசியல்வாதியா இன்னைக்கு டெல்லியில போய் மக்கள் நலனுக்காக அந்த அமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா ஒரு நல்ல பதிலோட வருவாங்கன்றதை நம்மளே மேம் சமீபத்தில் உங்களுடைய இணைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன் மேம். அதாவது வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தீங்களா, என்ன காரணம்? இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து இவங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்தை இவங்க வந்து கொண்டு வரல. ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிறது இங்க நம்மளோட இந்து தர்மத்துல, இந்து கலாச்சாரத்துல பன்னெடுங்காலமா இருக்கிறது தான். நாங்க என்ன சொல்றதுன்னா, நாங்க வந்து ஒரு சாமி எடுத்துட்டு போறோம்னா அப்ப பெண்கள் முன்னாடி வந்து கோலாட்டம் ஆடிட்டு போவாங்க. இன்னும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா கும்மி அடிச்சுட்டு போவாங்க. அந்த முளைப்பாரி எடுத்துட்டு போறப்ப அந்த முளைப்பாரிக்கு தகுந்த பாட்டு பாடிட்டு போவாங்க. இது எல்லாமே நம்ம கலாச்சாரத்துல இருக்கிறது தான். ஆனா என்ன அப்படின்னா, அது எந்த இடத்துலயும் வந்து இந்த கண்ணியம் தவறாம எவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து தன்னோட மன உளைச்சலையும் வந்து இது பண்ணிக்கணும். அதே நேரம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கணும். அதே நேரம் எந்த வகையிலையும் வந்து அவங்களோட சுதந்திரமும் பறிபோடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் நீங்க பண்றதை பாத்தீங்கன்னா, நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்கிற விஷயங்களே நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கோம், ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு புது இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப புலகாகி நடந்துட்டு நீங்க அப்படியே ஓவரா பில்டப் போடுற அளவுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஹாப்பி ஸ்ட்ரீட் எங்க கல்ச்சர்ல இருக்குன்றதை நாங்க சொல்றோம். இன்னைக்கு ஃபாரின்ல பாத்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் எப்படி பண்றாங்கன்னா, ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு பெண்கள் எல்லாரும் ஆண்கள் எல்லாரும் தெருவில் வந்து பஜன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் ஹாப்பி ஸ்ட்ரீட் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டு வெள்ளக்காரங்கள்லாம் வந்து அதை செஞ்சுட்டு நல்லபடியா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, நம்ம கிட்ட இருக்க பொண்ணு வைரத்தி எல்லாத்தையும் தூக்கி மூலையில போட்டுட்டு தேவையில்லாத குப்பையான விஷயங்களை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு எதையுமே ஒரு கட்டுப்பாடற்ற வரையறையற்றன்னு போறப்பதான் அங்க எங்கேயுமே பிரச்சனை வருது. எல்லாத்துக்குமே தேர் இஸ் அ லிமிட். எப்படி பண்ணணும், எதை பண்ணணும், எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப நீங்க அதை எதுக்குமே எங்களுக்கு எதுவும் கிடையாது, நாங்க எப்படி வேணா இருப்போம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை நீங்க புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அப்ப அது தப்பு. இது எல்லாமே எங்களோடதுல இருந்தது. எதையுமே வரமுறைக்குள்ள நமக்குன்னு சில இது இருக்கு, அதை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்றதான் நாங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். இவங்களா இங்க ஒன்றும் புதுசா ஒன்றுத்தையும் கொண்டு வரவே இல்லை. எங்க சனாதன தர்மத்துல இல்லாத சுதந்திரம், பெண்களுக்கு இல்லாத சுதந்திரம் வேற எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத நாங்க திரும்ப திரும்ப ஆணித்தரமா சொல்லிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்த அமைக்க நன்றி. நன்றி.